வணக்கம். தலைப்புச் செய்திகள் வாசிப்பது வெங்கட். சவுதியில் டீசல் டேங்கர் மீது பேருந்து மோதி விபத்து. மெக்கா மற்றும் மதினாவுக்கு புனித யாத்திரை மேற்கொண்ட 45 முஸ்லிம்கள் உயிரிழப்பு. பிரதமர் மோடி இரங்கல். வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவுக்கு மரண தண்டனை விதித்து டாக்கா சர்வதேச குற்றவியல் தீர்ப்பாயம் பரபரப்பு தீர்ப்பு. தன் மீதான குற்றச்சாட்டு உண்மையல்ல, அது குறித்து தான் கவலை கொள்ளவில்லை. மனித உரிமை மீறல் குற்றச்சாட்டு என ஷேக் ஹசீனா கருத்து. கார்த்திகை தீபத்தை முன்னிட்டு திருவண்ணாமலையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து அரசு பதிலளிக்க ஹைகோர்ட் உத்தரவு. சென்னை எழும்பூரில் உள்ள ஆவண காப்பகத்தில் தமிழக வரலாறு குறித்து ஆய்வு செய்ய மாதந்தோறும் ரூபாய் 50,000 உதவித்தொகை வழங்கப்படும் என உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் அறிவிப்பு. மேகதாது விவகாரம் தஞ்சையில் உச்சநீதிமன்ற உத்தரவு நகலை எரித்த காவிரி உரிமை மீட்புக் குழுவினர் கைது. விதண்டவதமான கேள்விகளை கேட்கக்கூடாது, அதற்கு பதிலளிக்க மாட்டேன் என செய்தியாளர்களின் கேள்விகளுக்கு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ ஆவேசமாக கூறினார். டெப் ஒலிம்பிக்ஸ் போட்டியில் இந்திய வீரர் தனுஷ் தங்கப்பதக்கம் வென்றார். அமெரிக்காவிடம் இருந்து 2.2 மில்லியன் டன் எல்பிஜி எரிவாயு வாங்க இந்தியா ஒப்பந்தம். தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட பொருட்களை வணிகர்கள் தங்களது கடைகளில் விற்பனை செய்யக்கூடாது. தமிழ்நாடு வணிகர்கள் சங்கங்களின் பேரமைப்பு தலைவர் விக்ரமராஜா வேண்டுகோள். டெல்லி செங்கோட்டை அருகே நிகழ்ந்த கார் குண்டுவெடிப்பு ஒரு தற்கொலைப்படை தாக்குதல் என தேசிய புலனாய்வு அமைப்பு உறுதி. திருமணத்துக்கு முந்தைய பாலியல் உறவு சர்வசாதாரணமாகிவிட்டது, உயர்நீதிமன்றம் வேதனை. மேலும் விரிவான செய்திகளுக்கு அரசியல் ராஜ்யம் மின் இதழை படியுங்கள். நன்றி, வணக்கம்.